மோகன்ராஜ், நீங்க சொல்லுங்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதியில எந்தெந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை களம் ஒரு பக்கம் சூடு பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் இதுவரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி சேலம் நாடாளுமன்ற தொகுதி வரை பொறுத்தவரையும் போட்டியிடுவதற்கு இதுவரைக்கும் சுயேட்சை வேட்பாளர்கள் 2 பேர் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நல்ல நாள் என்பதன் காரணமாக இன்று அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் மற்றும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி ஆகியோர் உட்பட பலர் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 12 மணிக்கு மேலாக திமுக வேட்பாளர் செல்வ கணபதியும் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து பாஜக கூட்டணியில் சேலம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர் அண்ணாதுரை வருகின்ற புதன்கிழமை அன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய மனோஜ்குமார் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல முக்கிய பிரமுகர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய காரணத்தினால சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் தொடர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அது தவிர்த்து தேர்தல் விதிமுறைகளின்படி 200 மீட்டர் 100 மீட்டர் என எல்லை கோடுகள் வரையப்பட்டு தேர்தல் விதிமுறைகளின்படி வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே சொல்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கட்சி சார்ந்த தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்படி அடையாளங்கள் எதையும் அணிந்து வரக்கூடாது என்ற அடிப்படையில் அனைத்து விஷயங்களும் நுழைவாயிலேயே சோதனை செய்யப்பட்ட பிறகு வேட்பாளரே உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பிரித்து அனுப்பும் பணியும் இன்றைய தினமே மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி பரப்புரை களம் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளுக்கும் தேர்தல் சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலர் தயார் நிலையில் வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அதே போல வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவையும் தாக்கல் செய்து அதன் தொடர்ச்சியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி.